அறையை திறக்க சாவியை தேடினார்கள். ஆனால் சாவி அங்கே கிடைக்கவில்லை. எனவே அறையின் கதவு பலமாக உதைக்கப்பட்டு திறந்தது. அதிரடியாக உள்ளே நுழைந்த அதிகாரிகள் அறையின் ஒவ்வொரு மூலையையும் சல்லடை போட்டு தேடத் தொடங்கினர். சுவர்களின் ஓரங்கள், பழைய பொருட்கள் குவிந்து கிடந்த இடங்கள், அலங்கார பெட்டிகள் என எதையும் விட்டு வைக்கவில்லை. அறை முழுவதும் அவர்களது காலடி சத்தமும் பதற்றமான மூச்சொலியும் மட்டுமே நிறைந்திருந்தது. அறையின் கடைசி மூலையில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த பெரிய மரப்பலகை அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. "அத நகர்த்துங்க" என்று முதன்மை அதிகாரி குரல் கொடுத்தார். 2 அதிகாரிகள் வேகமாக மரப்பலகையை விலக்கினர். அடுத்த நொடியே, "சார், இங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க" என்று அதிர்ச்சியில் ஒருவர் கத்தினார். அந்த குரல் வெளியே நின்றிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. "எனது பொண்ணா?" என்று முதன்மை அதிகாரி ஒருவர் வேகமாக உள்ளே ஓடினார். வாசலில் நின்றிருந்த விஷ்ணுவர்த்தனின் உருவம் சுருங்கியது. "என்ன, பொண்ணா?" என்று அவனும் பதற்றத்துடன் உள்ளே எட்டி பார்த்தான். மரப்பலகைக்கு பின்னால் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் வைஷ்ணவி அமர்ந்திருந்தாள். அவளது முகம் முழுவதும் சோர்வு, தலைமுடி கலைந்து கிடந்தது. நீண்ட நேரமாக போராடிய சோர்வும் பயமும் வலியும் அவளது முகத்தில் தெளிவாக தெரிந்தன. "சீக்கிரம் கட்டவிழுங்க" என்று அதிகாரி உத்தரவிட்டார். ஒருவர் கயிற்றை அறுக்க மற்றொருவர் அவளை தாங்கி பிடித்தார். நீண்ட நேரம் கட்டப்பட்டிருந்ததால் எழுந்து நிற்க முயன்ற வைஷ்ணவியின் கால்கள் நடுங்கின. உடல் முழுவதும் சோர்வடைந்திருந்தது. ஆடைகள் கிழிந்ததால் அவளது அங்கங்கள் அப்பட்டமாக வெளியே தெரிந்தது. அதற்குள் மீடியாக்கள் அவர்களை சூழ்ந்துவிட யாரும் அவளது நிலையை பற்றி கவலைப்படாமல் புகைப்பட கருவிகளை அவளை நோக்கி திருப்பினார்கள். அந்த காட்சியை பார்த்த விஷ்ணுவர்த்தனின் முகம் இறுகியது. ஒரு கணம் கூட யோசிக்காமல் தான் திருமணத்திற்காக அணிந்திருந்த பட்டு சட்டையை கழற்றியவன் மெதுவாக அவளது தோள்களில் பொருத்தினான். தன்னை பற்றி யார் என நினைப்பார்கள் என்பதை பற்றிய சிந்தனை அவனுக்கு அந்த நேரத்தில் இல்லை. ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவனது மனதில் இருந்தது. அந்த நேரத்தில், "விஷ்ணு" என்று பதற்றமான குரலுடன் கங்கா வேகமாக ஓடி வந்தாள். திருமண கோலத்தில் இருந்த அவளது முகம் குழப்பத்தில் நிறைந்திருந்தது. "என்ன நடக்குதுங்க?" என்று மூச்சரிக்க கேட்டாள் அவள். விஷ்ணுவர்த்தனோ அவளை நோக்கி திரும்பினான். "இல்லை கங்கா, யாரோ ஒரு பொண்ணை இங்கே அடைச்சி வச்சிருந்தாங்க." கங்காவின் பார்வையோ நேராக வைஷ்ணவியின் மீது விழுந்தது. ஒரு கணம் அமைதியாக இருந்தவளோ, "என்ன, நம்ம கல்யாண மண்டபத்தில் ஒருத்தி அடைச்சி வச்சிருக்காங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்த ஏதோ நாடகம் ஆடுற மாதிரிலாம் இருக்குது." அவள் அலட்சியமாக சொன்ன அந்த வார்த்தைகள் அங்கே நின்றிருந்த சிலரின் முகத்தையே சுளிக்க வைத்தன. அந்த நேரத்தில் கங்காவின் பார்வை வைஷ்ணவியின் தோள்களில் போர்த்தப்பட்டிருந்த விஷ்ணுவின் பட்டு சட்டையின் மீது விழுந்தது. அவளது முகம் சட்டென்று மாறியது. "விஷ்ணு" என்று அவள் குரலை உயர்த்தினாள். "என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கியா? இன்னைக்கு நமக்கு கல்யாணம். அதுக்காக எவ்வளவு பார்த்து பார்த்து வாங்கின பட்டு சட்டை இது. அதை கழட்டி ஒரு வேலைக்காரிக்கு போர்த்தி விட்டுருக்க. அவளுக்கு போட்டுவிட உனக்கு இந்த சட்டை தான் கிடைச்சதா? இந்த கூட்டத்தில் வேற ஆட்களே இல்லையா என்ன? நீ தான் இதை செய்யணுமா?" அவளது குரலில் கோபமும் உரிமையும் கலந்திருந்தது. விஷ்ணுவர்த்தனோ அமைதியாக அவளை பார்த்தான். "கங்கா, ஒரு பொண்ணுக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுறது மரியாதை." ஆனால் கங்காவோ அவன் சொல்வதை கேட்கும் மனநிலையில் இல்லை. "விஷ்ணு, அதுக்காக ஒரு வேலைக்காரிக்கு உன்னோட சட்டையை போட்டு விடுவியா நீ?" அந்த ஒரு நொடியில் விஷ்ணு கங்காவை திரும்பி பார்த்தான். "இவளை உனக்கு முன்னாடியே தெரியுமா கங்கா?" "தெரியுமாவா? இவ இப்போ தான் நம்ம ஆஃபீஸ் ஃபைல் செக்ஷனில் வேலைக்கு வந்திருக்கா. என்ன வேலை பார்த்தா என்ன, வேலைக்காரி தான். அவளுக்காக இவ்வளவு காஸ்ட்லியான சட்டையை கழட்டுவியா நீ? அதுவும் நம்ம கல்யாணத்துக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கின சட்டை." அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் காட்சியை கனமாக மாற்றின. விஷ்ணுவர்த்தனின் முகத்தில் கோபம் தெளிவாக படர்ந்தது. "கங்கா" அவன் குரல் அழுத்தமாக ஒலித்தது. "நீ எப்போலேருந்து இப்படி மாறின? ஒரு பொண்ணு கஷ்டத்தில் நிற்கிறா, அவளோட நிலைமையை பற்றி கவலைப்படாமல் இப்போ இந்த சட்டையோட வேலை தான் உனக்கு கவலையா?" அவன் கேட்ட அந்த கேள்விக்கு கங்காவால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. சுற்றி நின்றிருந்த அனைவரும் அமைதியாக அந்த வாக்குவாதத்தை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் வைஷ்ணவி மட்டும் இன்னும் தலையை குனிந்தபடியே நின்றிருந்தாள். விஷ்ணு போர்த்தியிருந்த சட்டையை இரு கைகளாலும் இறுக பற்றி கொண்டிருந்தாள். அவளது கண்களில் வழிந்த கண்ணீர் அவள் அனுபவித்த வலியையும் சொல்ல முடியாத வேதனையையும் வார்த்தைகள் இல்லாமல் வெளிப்படுத்தி கொண்டிருந்தது.
அந்த நேரத்தில் அசோக் இரு கைகளையும் விரித்தபடி அலட்சியமாக சிரித்தான். அதான் பாம் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வெட்டி பேச்சு? எல்லாரும் கிளம்புங்க. உங்களால் தேவையில்லாமல் இவ்வளோ நேரம் கல்யாணத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டியதாக போச்சு. அவன் அதை அவ்வளவு சாதாரணமாக சொன்ன விதம் விஷ்ணுவர்த்தனின் முகத்தை மீண்டும் இறுக செய்தது. அவன் மெதுவாக அசோக்கின் பக்கம் திரும்பினான். டே அசோக்! அந்த ஒரு வார்த்தையிலேயே அவனது கோபம் தெரிந்தது. என்னடா இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிற? ஒரு பொண்ணை இப்படி அடைச்சி வச்சுருக்காங்க. அவளுக்கு என்ன நடந்துச்சு, யார் இதை செஞ்சது எதுவுமே தெரியல. அதை விட்டுட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறியா? அசோக் உதட்டில் ஒரு கேலி புன்னகையை வரவழைத்தான். டேய், பெரிய இடத்துல கல்யாணம் நடந்தா இதெல்லாம் சாதாரணம். கல்யாணத்தை நிறுத்த 1000 பேர் 1000 சதி பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த பாம் கதை. இன்னொன்று, இப்படி யாரையாவது முன்னாடி நிறுத்தி இப்படி கடத்தின மாதிரி ட்ராமா போடுறது. அவன் பேசிக்கொண்டே வைஷ்ணவியை ஒரு பார்வை பார்த்தான். இப்போ விசாரணை ஆரம்பித்ததும் பாரு, இவ வேணுன்னு இங்கே இருக்கிற யார் மேலேயாவது பழி போடுவா. என் மேலே கூட பழி போடலாம். அப்புறம் அழுவா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உன் கல்யாணம் நடக்காது. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வைஷ்ணவியின் காதில் தெளிவாக விழுந்தது. ஆனாலும் அவள் தலையை இன்னும் குனிந்தபடியே நின்றாள். விஷ்ணுவர்தனோ ஒரு பெருமூச்சு விட்டான். பிறகு மெதுவாக அவள் அருகே சென்றான். ஏ பொண்ணு, இங்கே பாரு, என்ன நடந்துச்சு? உன்னோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? வைஷ்ணவியோ பதில் சொல்லவில்லை. அவளது விரல்கள் மட்டும் விஷ்ணு போர்த்தி இருந்த சட்டையை இறுக பற்றி கொண்டிருந்தன. விஷ்ணுவர்தனின் குரல் சற்று அழுத்தமானது. ஏய், ஒன்னைத்தான் கேட்குறேன், நிமிந்து பாரு. வைஷ்ணவியோ மெதுவாக தலையை உயர்த்தினாள். முதலில் அவளது பார்வை அசோக்கின் மீது விழுந்தது. அசோக் நேராக அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களிலோ பயம் இல்லை, பதற்றம் கூட இல்லை. மாறாக ஒரு ஏளனம், ஒரு தெனாவெட்டு. நீ என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். நீ அழு, கதறு, யாருமே ஒன்று நம்ப மாட்டாங்க. அவன் பேசாமலேயே அவனது கண்கள் அந்த வார்த்தைகளை தெளிவாக சொல்லி கொண்டிருந்தன. வைஷ்ணவியின் பார்வை அவனை விட்டு மெதுவாக விலகியது. அடுத்து கங்காவின் முகத்தில் வந்து நின்றது. கங்காவோ அவளை மேலிருந்து கீழ்வரை ஒரு முறை பார்த்தாள். அவளின் உதட்டோரம் ஒரு அலட்சிய சிரிப்பு. என்னடி என்ன பார்க்குற? என்னை பற்றி நீ என்ன சொன்னாலும் விஷ்ணு நம்ப மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அவன் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. அவளது முகபாவனையே அவள் நினைத்ததை அப்படியே சொல்லியது. அந்த நேரத்தில் முதன்மை அதிகாரி முன்னே வந்தார். இப்படியே அமைதியாக நின்றுட்டு இருந்தா எப்படிம்மா? பயப்படாத, நாங்கள் இருக்கோம். உன்னோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? யார் உன்னை இப்படி பண்ணாங்க? அங்கே நின்றிருந்த ஒவ்வொருவரின் பார்வையும் வைஷ்ணவியின் மீது நிலைத்தது. சில நொடிகள் முழு அமைதி நிலவியது. பிறகு வைஷ்ணவி மெதுவாக கையை உயர்த்தினாள். அவளது விரல் நேராக விஷ்ணுவர்த்தனை நோக்கி நீண்டது. அந்த ஒரு நொடியில் மண்டபமே உறைந்து போனது. விஷ்ணுவர்த்தனின் முகத்தில் அதிர்ச்சி படர்ந்தது. இவர்தான் என்று உடைந்த குரலில் சொன்னாள் வைஷ்ணவி. என்ன இப்படி பண்ணது இவர்தான். என்னோட இந்த நிலைமைக்கு காரணம். என்னோட வாழ்க்கையை நாசாக்கிட்டு இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போனார். அதை நான் கேட்டதுக்கு தான் என்னை இப்படி அடைச்சி வச்சுட்டாரு. விஷ்ணுவர்தனோ அதிர்ச்சியில் தலையில் கையை வைத்து கொண்டான். அவனது குரல் இடியென ஒலித்தது. ஏய், யார்டி நீ? நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே கிடையாது. இப்போ தான் நீ யாருன்னு எனக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது என் மேலே ஏண்டி இப்படி பழி போடுற? ஒரு நொடி முன்பு அவள் மேல் பரிதாபப்பட்டதை நினைத்தவனுக்கு தன் மீதே கோபம் வந்தது. ச்சே, உன்னை பாவன்னு நினச்சி என் சட்டையை கூட போர்த்துனே என்று தலையில் அடித்து கொண்டான் அவன். அசோகோ ஆதரவாக விஷ்ணுவின் தோளை பற்றி கொண்டான். பாத்தியா, நான் சொன்னது போலவே நடந்துடுச்சு. அந்த நேரத்தில் அருகில் நின்றிருந்த ஒருவர் அதிகாரிகளை நோக்கி, சார், சும்மா யாராவது இப்படி சொல்லுவாங்களா? ஒரு பொண்ணு இவ்வளோ தைரியமாக சொல்கிறான்னா ஏதாவது உண்மை இருக்கணுமே என்று சொன்னார். அந்த வார்த்தை விஷ்ணுவர்த்தனின் கோபத்தை இன்னும் தூண்டியது. அவன் மின்னல் வேகத்தில் வைஷ்ணவியின் அருகே சென்றான். அவளது தோளை இறுக்கமாக பிடித்தவனோ, பொய் சொல்லாத. எனக்கு பொய் சொல்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. யார் சொன்னதுக்காக என் மேலே இப்படி பழி போடுற? உண்மையை மட்டும் சொல்லு.
அவன் சுட்டெரிக்கும் பார்வையுடன் அவளை நேராக பார்த்தான்.